ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், பட்டை, மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், தயிர், பட்டை கிராம்பு தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், பீஃப் கறி வேக வச்சுருக்கேன், எண்ணெய், ஜீரகத்தூள். பீஃப் கறி 1/2 கிலோ வாங்கினேன், 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிற பொருள் தேவையான பொருளை பார்த்தோம். அடுத்தது எப்படி சமைக்கலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் சூடானோன்னே ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா பட்டை 2 துண்டு, பட்டை கிராம்பு தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தில் நீட்டாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கணும். உப்பு கொஞ்சமாக, வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளி 2 பழமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே கறியில் வேக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க. தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இது கிரேவி தானால திக்காக இருக்கணுங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கறிக்கு தண்ணி. லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கணும். லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கணும்.
கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுக்குவோம். சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பீஃப் கிரேவி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.